தமிழன் தமிழச்சிக்கு புரிஞ்சு இருந்துச்சு, தேசம் வேற. அதனால நம்ம சொல்றது 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளம்பூரணர் என்ற உரையாசிரியர் தொல்காப்பியத்துக்கு எழுதியவர் வினாவும் செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் குழப்பம் இல்லாமல் கேள்வியும் பதிலும் இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுகிறார். இன்னும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல். 11ஆம் நூற்றாண்டு. எனவே இந்த தமிழ் தேசியத்தை ஏற்காத இந்திய தேசியவாதிகளும் தமிழ் இனத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஏற்காமல் திராவிட இனம், திராவிட தேசியம், திராவிட பண்பாடு என்பவர்களும் முதல் எதிரிகள். தலைமை எதிரி இந்திய ஏகாதிபத்தியவாதிகள், அவரோடு இருக்கின்ற ஒரு பங்காளி எதிரி திராவிடவாதிகள். கோட்பாட்டு அளவில், தனிநபர் பகைக்காக சொல்லதுரா, கோட்பாட்டு அளவில். அப்போ இரண்டும் கெட்டானா நீங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாடு என்று பேர் சூட்ட நாங்கள் கேட்டோம், அப்போ கேட்டோம், நாங்கள் பேர் சூட்டினோம், சரி தமிழ்நாடு. அதுவும் எப்படி இருக்குது, தமிழ்நாடுன்னு இருக்குங்க. சட்டப்படி அதுக்கு என்ன மொழியாக்கம், தமிழ்நாடு. டிஏஎம் போட்ட எவனை திருப்தி பண்ணுறதுக்கு போட்டீங்க? டிஹெச்ஏ எம்ஐ இசட்டுக்கு தானே போடணும். நீ